அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியம். இந்த பக்தி இலக்கியத்தில் சைவ திருமுறை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, 12 திருமுறைகள். அந்த 12 திருமுறைகளில் முதல்ல இருக்கக்கூடிய 1, 2, 3 தேவாரத்தை பாடி இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் அவர்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். 4, 5, 6 திருமுறைகளை அவர் பாடியிருக்கிறாரு. இவற்றையே நம்ம தேவாரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த புகைப்படத்தை பார்த்திங்கன்னா இதில் முதலாவதாக இருக்கக்கூடியவர் திருஞான சம்பந்தர், இரண்டாவதாக இருக்கக்கூடியவர் திருநாவுக்கரசர், மூன்றாவதாக இருக்கக்கூடியவர் சுந்தரமூர்த்தி, நான்காவதாக இருக்கக்கூடியவர் தான் மாணிக்கவாசகர். இந்த படத்தினை நம்ம எல்லா சிவன் ஆலயங்களிலும் நம்ம பார்க்கலாம். அதனால் அப்படி போகிறப்பெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அது எளிதில் நமக்கு நினைவில் நிற்கும். இப்போது திருநாவுக்கரசரை பற்றி நாம் பார்க்கலாம். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருவாமூர் அப்படின்ற ஊரில் தான் அவர் பிறந்தார். அவருடைய பெற்றோர் புகழனார், மாதினியார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மருள் நீக்கியார் அப்படின்றது தான் அவருடைய இயற்பெயர். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விஷயங்களுக்காக இவருக்கு பல்வேறு பெயர்கள் இடப்பட்டிருக்கின்றது. திருநாவுக்கரசர், வாகீசர், அப்பர், ஆளுடை அரசு, தாண்டகவேந்தர், தர்மசேனர் அப்படின்னு. இவர் முதல்ல பார்த்திங்கன்னா சமண சமயத்தில் தான் இவர் இருந்தார். அதன் பிறகாக இவருடைய தமக்கையார் எவ்வளவோ சைவ சமயத்திற்கு மாறுமாறு கூறியும் அவர் மாறவில்லை. ஆகையால் இறைவனிடத்தில் அவருடைய தமக்கையாராகிய திலகவதியார் வேண்ட இறைவன் இவருக்கு சூளை நோயை, அதாவது வயிற்று நோயை கொடுக்கின்றார். அப்பொழுது அந்த வயிற்று நோயால் இவர் பெரும் அவதிப்படுகின்றார். சமண சமயத்தில் உள்ள எல்லா விதமான நோய்களுக்குரிய நிவாரணங்களை எல்லாமே அவர் செய்து பார்த்தாலும் ஒன்றுக்கும் அந்த சூளை நோய் இடம் கொடுக்கவில்லை. அவருடைய வயிற்று வலியானது குறையவில்லை. ஆகையால் திலகவதியார் இறைவனிடத்தில் சிவபெருமானிடத்தில் இருந்து எடுத்து வந்த திருநீரை அவருடைய வயிற்றில் பூசி விடுகின்றார். அதன் காரணமாக அவருடைய வயிற்று வலியானது மறைகின்றது. அப்பொழுது சைவ சமயமே உண்மையானது, உயர்ந்தது அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்திற்கு இறைவனை, சிவபெருமானை அவர் வழிபட்டு முதல் பதிகமாக முதல் பாடலாக கூற்றாயினவாறு விளக்ககலீர் அப்படின்ற அந்த பாடல் அவர் பாடுறாரு. இந்த சூளை நோயின் காரணமாக அவர் மிகுந்த அவதிக்குள்ள ஆகப்பட்டு அந்த திருநீரை பூசும்போது அவர் பாடிய அந்த பாடல் தான் அது முதல் பதிகம். கூற்றுவனை போல இந்த வயிற்று வலியானது என்னை படாத பாடுபடுத்துகிறது, இதிலிருந்து என்னை காப்பாற்றுமாறு இறைவா உன்னை நான் வேண்டுகின்றேன் அப்படின்னு தான் அவர் பாடியிருக்காரு. இந்த பாடலை அவர் பாடிய முதல் பாடல் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்பாங்க. அதனால் நல்லா நினைவில் வச்சிங்க அதை. அதன் பிறகு பார்த்திங்கன்னா பதிகத்தொடை பாடிய பான்மையால் நாவுக்கரசர் எனப்பட்டார். இவர் இந்த பதிகங்கள் பாடுவதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். அதனால் அவர் நாவுக்கரசர் அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தை பெற்றிருக்கிறார். நாவுக்கரசரின் வடமொழி பெயர்கள் பார்த்திங்கன்னா வாகீசர், வாக்கீசர் அப்படின்னு சொல்கிறாங்க. நாவுக்கே அரசராக விளங்கக்கூடியவர். அதனால தான் சிவனால் அவருக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞானசம்பந்தர் இவரை அப்பரே அப்படின்னு சொல்லி அழைத்தார். அதனால் அப்பர் என்ற பெயரும் இவருக்கு இருக்கின்றது. இறைவனுக்கு ஆட்தொண்டு, அதாவது அடிமை பணி செய்த காரணமையால் இவரை ஆளுடைய அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. தாண்டகம் என்னும் செயல் வகையில் சிறந்த பாடல்கள் இயற்றியதால் இவரை தாண்டகவேந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் அப்படின்னு 2 நூல்களை எழுதியிருக்காரு. சமண தர்மத்தில் வல்லமை பெற்று விளங்கியதால் இவரை தர்மசேனர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முதல்ல சூளை நோயால் அவர் படக்கூடிய அந்த அவதியையும் அவருடைய தமக்கையார் திருநீற்றை எடுத்து அவரிடம் கொடுக்கக்கூடியதையும் நாம் பார்க்குறோம். இரண்டாவதாக அவரை சமண சமயத்திலிருந்து அவர் சைவ சமயத்துக்கு மாறிய காரணமையால் முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்ற மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவரை பல்வேறு இன்னலுக்கு உள்ளாக்குகின்றான். அப்படி அவர் பட்ட இன்னல்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைகளை அனுப்பி அவரை துன்புறுத்துகின்றான், நீற்றறையிலே அவரை இடுகின்றான், நஞ்சை கொடுத்து அவரை கொல்ல நினைக்கின்றான், யானையை ஏவி அவரை கொல்ல நினைக்கின்றான், கல்லிலே கட்டி கடலில் எரிகின்றான். இவ்வளோ துன்பங்களையும் மீறி அவர் சைவ சமயத்தில் அவர் பெரும் பங்காற்றினார் அப்படின்றது இருக்குது. இவர் அந்த முதல்ல சமண சமயத்தை தழுவிய பிறகு அதில் பல்வேறு நிலைப்பாடுகளை எல்லாம் அவர் கற்று உணர்ந்திருக்கின்றார். அதன் பிறகுதான் இவர் சைவ சமயத்திற்கு மாறினார். அப்படி சைவ சமயத்திற்கு இவர் மாறி அந்த இன்னல்களுக்கு ஆட்படும் போது ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார்.
அப்படி படையை அனுப்பி அவரை துன்புறுத்திய போது நாம் யாருக்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்ற அந்த ஒரு பாடலை பாடிருக்காரு. நான் யாருக்கும் வந்து பயப்பட மாட்டேன், யாருக்கும் அடிமையானவன் கிடையாது அப்படின்ற அந்த பொருளில் அவர் அந்த பாடலை பாடியிருக்காரு. நீற்றறையில் இடப்பட்டார். அவர் வந்து செங்கல்லாம் வைத்து சுடக்கூடிய அந்த ஒரு கால்வாயில் அவரை இட்ட பொழுது கூட அவர் வந்து என்ன பாடலை பாடினார் அப்படின்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் ஈசன் எந்தன் இணையடி நீழலே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. ஈசனை நான் நினைத்து கொண்டால் என்னை எப்படியாப்பட்ட நெருப்பில் இட்டாலும் கூட அது எனக்கு குளிர்ச்சியாக இருக்கும், தென்றலை போல இருக்கும், வீணையின் நாதத்தை போல அது இனிமை பயக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கல்லில் கட்டி கடலில் எறிந்த பொழுது சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் அப்படின்ற ஒரு பாடலையும் அவர் பாடியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் எனக்கு எப்பொழுதுமே வந்து துணையாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பாடலை பாடியிருக்காரு. சொற்றுணை வேதியன் அதில் கல்லில் கட்டி என்னை கடலில் போட்டாலும் நான் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் எதுவாக இருக்கும் அப்படின்னா நமச்சிவாயவே அந்த வார்த்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் திருநாவுக்கரசரை வழிபட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பூதி அடிகள் அப்படின்றவர் திருநாவுக்கரசரை வழிபட்டிருக்கிறார். எல்லாருமே வந்து இறைவனைத்தான் வழிபடுவாங்க. இறை அடியார்களை வழிபட்டவர்களும் சில பேர் இருக்காங்க. அதில் சைவ சமயத்தில் பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசரை வழிபட்டவர் யாருன்னா அப்பூதி அடிகள் அப்படின்றவர். அந்த அப்பூதி அடிகள் பார்த்திங்கன்னா தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் திருநாவுக்கரசு அப்படின்னு தான் பெயரை வைத்திருக்கிறாரு. முதல் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசு, 2வது பையனுக்கும் திருநாவுக்கரசு. அது முதல் பையனுக்கு வந்து பாம்பு தீண்டி அவன் இறந்து விட்டான். அவனை வந்து அதிலிருந்து உயிர் பெற்று எழ செய்தவர் யாருன்னா திருநாவுக்கரசர் அவர்கள் தான். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவர் உழவார பணிகளையும் செய்திருக்கின்றார். இவர் பாடிய பதிகங்கள் பாடல்கள் எத்தனை பார்த்திங்கன்னா 4990 பதிகங்களும் 49,900 பாடல்களும் பாடியிருக்கின்றார். ஆனால் நமக்கு கிடைத்தவை பார்த்திங்கன்னா 312 பதிகங்கள் கிடைத்திருக்கு, 3606 பாடல்கள் கிடைத்திருக்கிறது. இவருடைய திருமுறைகள் பார்த்திங்கன்னா 4, 5, 6 திருமுறைகள். இவர் வந்து எந்த ஊரில் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்புகலூர் அப்படின்ற ஊரில் 81 வயதில் இறைவனடி சேர்ந்திருக்கின்றார். இவர் எந்த மார்க்கத்தினை பின்பற்றினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர் சரியை என்னும் தாச மார்க்கத்தினை பின்பற்றினார். அடுத்து பார்த்திங்கன்னா திருக்காலத்தி தென்கையிலை என்ற வேறு பெயரும் உண்டு. திருக்காலத்திக்கு தென்கையிலை என்ற வேறு பெயரும் இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு முக்கியமாக எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பாடிய பதிகங்கள் கேட்கலாம் அல்லது கிடைத்தவை கேட்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் எந்த திருமுறைகளை பாடியிருக்காரு, 4, 5, 6 திருமுறைகளை அவர் பாடியிருக்காரு. அதையும் நம்ம தேவாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர் இறைவனடி சேர்ந்த வயது என்ன அல்லது எந்த ஊரில் வந்து அவர் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னும் கேட்கலாம். திருப்புகலூர் அப்படின்ற ஊரில் தான் அவர் இறைவனடி சேர்ந்தார். அதையும் நாம் நல்லா நினைவில் வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவர் பாடிய பாடல்கள்லாம் மேற்கோளாக கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேட்பாங்க. அவர் பாடிய முதல் பதிகமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கூற்றாயினவாறு, அதாவது சூளை நோய் கொடுத்திருக்கக்கூடிய சமயத்தில் அவர் வந்து இறைவனிடத்தில் இந்த சூளை நோயானது என்னை துன்புறுத்துகின்றது, கூற்றுவனை யமனை போன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை அவர் பாடியிருக்கின்றார். இந்த பாடலுடைய வரிகள் மிகவும் அழகாக இருக்கும். அதனால் அதை வந்து நீங்கள் நல்லா நினைவில் வச்சிங்க, நல்லா படித்து வச்சிங்க. குற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தேற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை அவர் பாடியிருக்கின்றார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படின்ற பாடல் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்புறம் அந்த நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சும் இந்த பாடல் வரிகள் தான் பார்த்திங்கன்னா பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்ற பாடல்கள் பாடுவதற்கு ஒரு முன்னோடியாக விளங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வியை கூட உங்களுக்கு இந்த தேர்வுலாம் கேட்பாங்க. அடுத்தது இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்ற அந்த வரிகளை சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகான வரிகள். அப்புறம் இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் நினைத்து அவர் பாடியிருக்கக்கூடிய பாடல் ஒன்று இருக்கிறது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கடமை என்னவாக இருக்கும் அப்படின்னா இறைவனுக்கு பணி செய்து கிடப்பது. அப்புறம் மனமென்னும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஊன்றி சினமென்னும் சரக்கை ஏற்றி செறிக்கடல் ஓடும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையினுடைய நிலைப்பாடை கூறியிருக்கின்றார்.
தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆட்டு வித்தால் ஆர் ஒருவர் ஆடாதாரே, அடங்கு வித்தால் ஆர் ஒருவர் அடங்காதாரே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை பற்றி பாடியிருக்கின்றார். சாத்திரம் பல பேசும் செழக்கார்கால் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் அப்படின்ற பாடலையும் பாடியிருக்காரு. ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கு கறந்தார் அன்பார் ஆகில் அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாமே. என்னதான் விலங்குகளையே சாப்பிட்டாலும் சிவபெருமானை வழிபட்டார் அவருக்கு சிவபெருமான் நல்ல ஒரு கதியை கொடுப்பார் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நல்லா படித்து தெரிஞ்சு வச்சுங்க. நாம் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.